வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ். ரகம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடியோட நாற்காலிக்கு பார்த்தீங்கன்னா வேலுமணி போட்டி போகிறாரு. அதே மாதிரி செங்கோட்டையன் போட்டி போகிறான்னு சொல்லிட்டு ஒரு பரவலாக ஒரு நியூஸ் இருந்துச்சு. வேலுமணி எதுக்காண்டி போட்டி போகிறான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதர்ந்தே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நாற்காலிக்கு குறியாகவே இருந்தார் வேலுமணி. ஸோ அவர் மேலே பார்த்தீங்கன்னா எடப்பாடி மேலே அதிருப்தி ஆனதுக்கு முக்கியமான காரணம் பாஜகவோட கூட்டணி வைக்கலை. இது ஒரு ரீசனாக இருந்தாலுமே பின்னணியில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பேசப்பட்டுச்சு. தனி அணியாக பார்த்தீங்கன்னா வேலுமணியெல்லாம் ஆலோசனை பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த நியூஸ் வந்து ஒரு 10-15 நாள் கழிச்சு தான் அவர் வந்து இல்லைங்க எந்த ஒரு சலசலப்பும் இல்லைன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கேஷுவலாக சொல்லிட்டு இருந்தார். அப்போ சலசலப்பு உள்ளே இருந்திருக்கு, அது வெளிக்காட்டல. அது தெளிவாக தெரியுதுல்ல. 10 நாள் கழிச்சு நீங்கள் பேட்டி கொடுத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை கன்வின்ஸ் பண்ணியிருப்பார், சமாதானப்படுத்தியிருப்பார், அவ்வளோதான். ஜெயலலிதா அந்த ஒற்றைத்தலைமை இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க முடிவெடுப்பாங்க, எல்லாரும் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. இரட்டை தலைமை ஓபிஎஸ்க்கான என்னால் முடிவெடுக்க முடியலன்னு சொல்லிட்டு ஒற்றை தலைமைக்கு வந்து, ஆனால் அங்கே ஒற்றை தலைமையாக இல்லை, எடப்பாடி மட்டும் பொதுச்செயலாளர் இல்லை, கிட்டத்தட்ட 5-6 பொதுச்செயலாளர் இயங்கியிருக்காங்க. வேலுமணி பேட்டியில் நீங்கள் பார்த்துக்கலாம், எடப்பாடி பழனிசாமி எங்கிட்ட ஆலோசனை பண்ணாமல் எந்த முடிவும் எடுக்க மாட்டார். அப்போ ஒரு 5-6 பொதுச்செயலாளர் இரட்டை தலைமையிலேருந்து சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒற்றை தலைமைக்கு கொண்டு வரல, அவர் 5-6 பொதுச்செயலாளரை பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து கொண்டு வந்துட்டாங்க. செங்கோட்டையன் மிகப்பெரிய சீனியர், எம்ஜிஆர் காலத்தில் பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ, எடப்பாடி பழனிசாமி கிளை செயலாளர், கட்சிக்குள்ளே நுழையும் போதே அவர் எம்எல்ஏ தான். கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 தடவை எம்எல்ஏ ஆகியிருக்காரு. ஸோ அவர் நினச்சிருந்தா சிஎம் ஆகிருக்கலாம். சசிகலா தயவுலானா சசிகலாவுக்கு வந்து கீழே வந்து ஏங்குற ஒரு சூழ்நிலை உண்டாகும். அவர் இவரால் கட்டி காத்த பார்த்தீங்கன்னா ஒரு கம்பீரத்தை இழக்கிற ஒரு சூழ்நிலை வந்துடும் சொல்கிறக்காண்டி தான் சிஎம் பதவி கூட பார்த்தீங்கன்னா தவிர்த்துட்டார். ஸோ நம்மளுக்கு தெரியும், ரொம்ப சீனியர், அவருக்கு ஒரு மிகப்பெரிய உச்சபட்ச பதவி பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் கொடுத்துருக்கணும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதுவும் கொடுக்காம அசிங்கப்படுத்திட்டாருன்னு சொல்லிட்டு அவருக்குள்ள மனசுக்குள்ளே ஒரு வெறி ஓடிட்டுருக்கு. அது என்ன பார்த்தீங்கன்னா, சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா கொரோடா, அது கூட வேலுமணிக்கு தூக்கி கொடுத்துருக்காங்க. வேலுமணி எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜூனியர், அவரை தூக்கி கொடுத்தது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த தேர்தல் சமயத்தில் வந்து குழு நியமித்ததில் பார்த்திங்கன்னா செங்கோட்டையனுக்கு பார்த்திங்கன்னா இந்த தேர்தல் குழுலாம் மிக முக்கியமான ஒரு இடத்த கொடுக்கவே இல்லை. இது ஒரு பக்கம் போயிட்டுருக்க, அவரோட சொந்த மாவட்டத்தில் வேட்பாளரை நிற்க வைக்கிற நபரே பார்த்திங்கன்னா அவர்கிட்ட ஆலோசனை பண்ணவே இல்லை. அவர்கிட்ட எந்த ஒரு ஆலோசனை பண்ணாமல் அவரே முடிவெடுத்துறாரு. இதில் மிகப்பெரிய அதிருப்தியானவர். இப்போ நல்லா கவனித்து பார்த்தா தெரியும், எடப்பாடி பழனிசாமிக்கு அவருக்கு முரண்பாடு இல்லைன்னு சொல்லவே முடியாது. அவரோட சோஷியல் மீடியா பேஜில் போய் பார்த்தா எங்கேயாச்சும் பார்த்தீங்கன்னா தலைவர் எடப்பாடி, அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி இன்னும் ஏதாச்சும் குறிப்பீடு ஏதாவது மென்ஷன் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இல்லை. நான் எப்பயுமே அதிமுக தொண்டர்களுக்கு தூணாக இருப்பேன். அப்போனா நான் அந்த நாற்காலியில் உட்காரதுக்கு தயாராகிட்டேன், எடப்பாடி பழனிசாமியை விரட்டுறதுக்கு தயாராகிட்டேன் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இந்த பிரதிபலிக்குதுன்றாங்க. ஸோ எடப்பாடி பழனிசாமிக்கு இது மிகப்பெரிய ஒரு சிக்கலை கொடுக்குன்றத தெளிவாக தெரியுது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர்